السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال رب زدني علما. وقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة الآية. وقد قال الله سبحانه وتعالى أيضا: قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور. وقد قال النبي صلى الله عليه وسلم: الإحسان أن تعبد الله كأنك تراه وإن لم تكن تراه فإنه يراك. صدق رسول الله صلى الله عليه وسلم. قال زين الدين المخدوم الكبير رحمه الله: فشريعة أخذ بدين الخالق وقيامه بالأمر والنهي جلا وطريقة أخذ بأحوة كالورع وعزيمة كرياضة متبتلا. وقد الطريقة والحقيقة يا أخي من غير فعل شريعة لن تحصلا إذ لا دليل على الطريق إلى الإله إلا متابعة الرسول المكملا في حاله وفعاله ومقاله وتتبعن وتابعا لا تعدلا. الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சாதாத்மார்களே, அறிஞர் பெருமக்களே, குலபாக்களே, இஹ்வான்களே, முஹிப்பீன்களே, முரீதீன்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஷரீஆவும் தரீகாவும். தரீகாவை பற்றி, தஸவுஃபை பற்றி அழகான முறையில் நாங்கள் சில பயான்களில் தெளிவாக கேட்டறிந்தோம். அன்புக்குரியவர்களே, இந்த தரீகா ஷரீஆவில் நின்றும் உள்ளதுதான் என்பதை நேற்று இரவு நாங்கள் செவிமடுத்த விரிவான தெளிவான அந்த பயான் நிகழ்ச்சியிலிருந்து நிரப்பமாக புரிந்து கொண்டோம். ஷரீஅத்து என்று சொல்கின்றதே அது தரீகத்துடன் இணைந்ததாக எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பு இங்கு இரண்டும் ஒன்றாக இணைத்து சொல்லப்பட வேண்டும் என்று இடப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்முடைய முஹிப்பீன்கள், இஹ்வான்கள், சகோதரர்கள், வாலிபர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன் பெண்களை கூட இந்த தரீகாக்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது,
இந்த தரீகாக்கள் என்று சொல்லக்கூடியவைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் இஸ்லாத்தை சின்னாபின்னப்படுத்துவதற்காகத்தான் அதை அறிமுகப்படுத்தினார்கள் என்ற தவறான கருத்துக்களை ஊட்டப்பட்டு திசை திரும்பி குழம்பி போயிருக்கிறார். அதை இப்படியும் சொல்லலாம், என்னமோ எங்களோட சகோதரர்களை கண்ணை கட்டி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டான். அதனால் இந்த இஜ்திமாக்கள், இந்த ஒன்று கூடல்கள், இந்த தலைப்புகள், அறிஞர்களுடைய விளக்கங்கள் தரீகாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இல்லை என்றால் அந்த ஷேகுமார்களை பற்றி அறிந்தவர்கள், அவர்களோடு தொடர்பாக இருந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவரோடு முடிந்துவிடும். அவர்களுடைய பிள்ளையின் பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கு இது என்னவென்றே தெரியாமல் போயிடும். அதனால் இந்த இர்ஃபானுடைய இல்மு என்று சொல்கிறது, தஸவுஃபுடைய இல்மு என்று சொல்கிறது, அல்லாஹுவை அறிகிறது, தக்வா வரஇ என்று சொல்கின்ற அடிப்படையில் வந்த தரீகாக்கள் என்றால் என்ன என்பதை அறிகிறது, அது ஷரீஅத்தில் உள்ளதுதானா என்பதை அறிகிறது, காலத்தின் மிகப்பெரிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எமது இலங்கை திருநாட்டில் தலை சிறந்த உலமாக்கள் இருக்கிறார்கள். மிக மிக கல்வி ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அநேகமாக எல்லோரும் போல் இலைமறை காய்களாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆகிவிட்டார்கள் அல்ல, ஆக்கப்பட்டு விட்டார்கள். காரணம், நான் சொன்னது போல் இந்த தரீகாக்களை உருவாக்கிய நாதாக்களை, இந்த கிதாபுகளை எல்லாம் எழுதிய இமாம்களை பற்றிய மகத்துவங்களை மக்களுடைய உள்ளங்களில் இருந்து அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த தெளிவுகளை பெற்றவர்கள் சமுதாயத்தில் இருந்து மறைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய திறமைகள் வெளிக்காட்டப்படுவதில்லை. இதனால் இருக்கிற கொஞ்சம் பேரு, தரீக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரு, சில ஷரியத்துடைய அறிவுகள் கூட இல்லாமல் இருக்கிறார். நான் சொல்றது யாரும் கோபிக்க வேணாம். எங்கட தரீக்கத்துடைய இஹ்வான்கள் இருக்கிற, முரீதீங்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்க சொல்லணும். ஒருத்தர் சொன்னாராம், மார்க்க விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொன்ன உடனே, எங்களுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லித்தர வர வேணாம், நாங்கெல்லாம் ஆமந்து பில்லாஹி, முதலாவது அல்லாஹ் நம்பி இருக்கிறோம், இரண்டாவது வமலாயிகத்தி மலக்குமார்களை நம்பிக்கிறோம், வகுதுபி மூணாவது குதுபு நாயத்தை நம்பிக்கிறோம், சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, குதுபு நாயகம் அபுல் ஹசன் அலி நிஷாலி அலி அல்லாஹ் போன்ற நாதாக்களுடைய மகிமைகளை நாங்கள் பயான்களில் கேட்டோம். உண்மையில் அல்லாஹுவினால் அவர்கள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். ஆமந்து பில்லாஹி வமலாயிகத்திஹி பள்ளிக்கூடத்தில் ஆன்சாயிப் மாமாவிடம் படிக்கிற பாடம், அது வகுதுபியில் இருக்கிற காப் என்ன காப் என்றது எங்களுக்கு தெரியாது. அது குதுபு நாயத்தை சொல்றதா, இல்லாட்டி குரான், ஜபூர், தௌராத், இஞ்சில் என்ற 4 வேதங்களை உடைய கிதாபுடைய பன்மை குதுபு என்பதை கூட நாங்கள் அறியவில்லை என்ற அளவுக்கு தரீகத்துடைய விடயத்தில் ஷரீஅத்துடைய அறிவு குறைந்து போயிருக்கிறது. ஷரீஅத்துடைய அறிவு மிகவும் குறைந்திருக்கிறது. ஆனால் எமது நாட்டில், உலகத்தில் கூட பல நாடுகளில், மக்கா, மதீனா, சவுதி அரேபியா, இன்னும் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் போன்ற பகுதிகளில் எல்லாம் தகுதி வாய்ந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய திறமைசாலிகளான உலமாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிதாபுகள் மூலமாக உலகத்தில் அறிமுகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். நமது நாட்டிலும் இலைமறை காய்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுருக்கமாக சில விடயங்களை சொல்லுகிறேன். எமது நாட்டில் இருந்து ஒருவர் சொன்னார், இந்த இடத்தில் இந்த சபையில் இருக்கிறார், நான் சின்ன புள்ள காலத்தில் ஒரு பயான் கேட்டேன், மன்சூர் பாய் இங்க வந்திருக்கிறார். இங்க பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன்,